அனுபமா பரமேஸ்வரன் ஐடி ஃபீல்டில் வேலை தேடிட்டு இருக்காங்க. அப்பா சார்லி ஒரு வெல்டிங் கம்பெனியில் வேலை பார்க்குறாரு. அம்மா, பாட்டி, தங்கச்சி அப்படின்னு ஒரு சிம்பிளான மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஒரு நாள் உடம்பு சரியில்லை அப்படின்னு டாக்டர்கிட்ட போகிறாங்க. அப்போ அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்னு டாக்டர் சொல்கிறத கேட்டு ஷாக் ஆகுறாங்க அனுபமா. அதுக்கு யார் காரணம் அப்படின்றது அவங்களுக்கே தெரில. அதனால் வீட்டுக்கு விஷயம் தெரிஞ்சால் பிரச்சனை பெருசாகிடும் அப்படின்னு அபார்ஷன் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அப்போ கோவிட்னால லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அவங்களால அபார்ஷன் பண்ண முடிஞ்சதா இல்லை வீட்டுக்கு விஷயம் தெரிஞ்சதா அப்படின்றதான் இந்த படத்தோட கதை. நானும் லாக்டவுனில் எத்தனையோ பிரச்சனைகளால் அவதிப்படுறவங்கள பார்த்துருக்கேன். ஆனால் அபார்ஷன் பண்ண கஷ்டப்படுற ஒரு பொண்ணோட கதையை டைரக்டர் எப்படி யோசிச்சாரு அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். சரி, அதை விடுங்க, கதைக்கு போவோம். ரோட்டில் நடமாடவே முடியாமல் போனது, வீடுகளை பிளாக் பண்ணி குவாரண்டைன் பண்ணது, ஒருத்தருக்கு கொரோனா அஃபெக்ட் ஆனாலும் மற்ற பில்டிங்கையே மற்ற அப்பார்ட்மெண்ட்டையே டெஸ்ட்டுக்கு அனுப்புனது அப்படின்னு நமக்கு ரிலேட் ஆகிற மாதிரி ஒரு சில காட்சிகள் படத்தில் இருக்குது. ஆனால் அபார்ஷன் பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணுற ஒரு பொண்ணோட எமோஷன் நமக்கு சுத்தமாக கனெக்ட் ஆகவே இல்லை. இல்லைன்னா நமக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி அவங்க சொல்லலை அப்படின்னு வேணால் சொல்லலாம். ஒரு அப்பாவியான நல்ல பொண்ணு, அவங்க கூட இருக்கவங்கலாம் இன்னைக்கு இருக்க கலாச்சாரத்தால் பாதிக்கப்பட்டவங்க, தப்பாக பேசுகிறாங்க, தப்பாக லவ் பண்ணுறாங்க, ஒன்றா சேர்ந்து குடிக்கிறதுக்கு போகிறாங்க, அங்கே அந்த அப்பாவி பொண்ணையும் குடிக்க வைக்கிறாங்க, அங்கே அந்த பொண்ணுக்கு நடக்கிற செக்ஸுவல் அசால்ட் அப்படின்னு ஒரு டிவி சீரியலில் வர மாதிரி அடுத்தடுத்த காட்சிகள் வந்துக்கிட்டே இருக்குது. கதாநாயகி அடுத்தடுத்த பிரச்சனைகளை மாட்டிக்கிறது எல்லாமே கதைக்காக ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ணி எழுதப்பட்டு செயற்கையான காட்சிகளாகவே இருக்குது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலை தவிர மற்ற எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் போய் கதாநாயகி அபார்ஷனுக்காக ட்ரை பண்ணுறாங்க. ஏன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மட்டும் போய் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றதுக்கான சரியான காரணம் படத்தில் சொல்லப்படவே இல்லை. அனுபமாவோட லவ்வராக ஒரு ஆள் வராரு. படத்தில் எதுக்கு அவர் வராருன்னு தெரில. ஒருவேளை அபார்ஷன் பண்ண முடியாமல் போனால் பழி அவர் மேலே போட்டலாம் அப்படின்னு பார்க்குறாங்களோ என்னவோ. லிவிங்ஸ்டனை வச்சு வரக்கூடிய ஒரு சில காட்சிகள் மோகன்ஜி படத்தில் வர மாதிரி பொண்ணுங்களுக்கு துப்பட்டா போடுங்க தோழி அப்படின்னு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. இதுதான் இப்படி அப்படின்னா கிளைமேக்ஸை பற்றி சொல்லவே தேவையில்ல. ஒரு ஜானு வயிற்றுக்கு தான் எல்லாத்தையும் விற்கிறேன், நான் எல்லாத்தையும் விற்கிறேன், அந்த மாதிரி போயிட்டுருக்கு. சகிக்கவே முடியல. படத்தில் ஒரே ஒரு ப்ளஸ் அனுபமா பரமேஸ்வரனோட நடிப்பு மட்டும்தான். அவங்க மட்டும்தான் சின்சியராக நடிச்சிருக்காங்க. மற்றபடி படத்தில் ப்ளஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. மேபி இது ஒரு ஷார்ட் ஃபிலிமாக எடுத்திருந்தா இன்னும் நல்ல இம்பேக்டை கொடுத்துருக்கலாம். ஆனால் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நமக்கு எந்த ஒரு எமோஷனும் கனெக்ட் ஆகவே இல்லை. இந்த படம் பேசுகிற கதை கரு மற்றும் ஒரு சில வசனங்களுக்காக இது 18 வயதுக்கு மேற்பட்டவருக்கு மட்டுமே. லாக்டவுனை போட்டு ஆளுங்களை வெளியவே விடாமல் அடைச்சி வச்ச மாதிரி ஒரு டீமை போட்டு இந்த மாதிரி அபத்தமான படங்கள் எல்லாத்தையும் வெளியிடாமல் வச்சுருந்தாங்க அப்படின்னா நமக்கு நேரமும் பணமாவது மிச்சமாகும்.